நான் எப்படி மறந்து போனேன்? நான் எந்த வழியில் சென்றாலும் மகாதேவர் நிச்சயமாக தங்களை என்னிடமிருந்து பிரித்து விடுவார். மகாதேவரிடம் உனக்கு ஏன் இந்த விரோதம் வந்தகா? அனைத்து தோஷத்திற்கும் உன்னுள் இருக்கும் இருள்தான் காரணம். வாழ்நாள் முழுவதிலும் எனது அன்பு உனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று நீ எண்ணுகிறாய். ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை. நீ மிக மிக எளிதாக எங்கள் இருவருடைய அன்பையும் நீ நினைத்தால் பெற்றுவிடலாம். ஆகையினால் இன்று உனது தவறுகள் அனைத்தையும் திருத்திக் கொள்வதற்காக ஒரு இறுதி வாய்ப்பை வழங்குகிறேன். உன்னுடைய தீய செயல்களுக்காக மன்னிப்பு கேட்டு நீயாக உன்னை திருத்திக்கொள். இல்லை என்றால் உனது அழிவிற்காக தயாராகிவிடு. இல்லை தாயே, நான் இங்கு சரணடைவதற்காக வரவில்லை. நான் என்னுடைய உரிமைக்காக என்னுடைய இறுதி மூச்சு வரை போராடுவேன். குருதேவா, குருதேவா, தாங்கள் இங்கு வந்த நோக்கத்தினை நான் நன்கு அறிவேன். தாங்கள் இங்கு தனது சிஷ்யனை காக்க வந்துள்ளீர்கள். இப்பொழுது தங்களின் ஒரே ஒரு சிஷ்யன் மட்டுமே உயிரோடு உள்ளார். தாங்கள் வணங்கும் மகாதேவரிடமிருந்து தங்களது சிஷ்யனை காப்பாற்றுங்கள். இதுதான் தங்களுடைய தர்மமாகும். காப்பாற்றுங்கள். மகாதேவா, என்னை இந்த தர்ம சங்கடத்திலிருந்து விடுவித்து விடுங்கள். ஏனெனில் என்னால் எப்பொழுதும் உங்கள் மீது தாக்குதல் நடத்த இயலாது. நீ எப்பொழுதும் உண்மையின் ஒளியிலிருந்து மறைந்தே வாழ்ந்து வந்துள்ளாய் அந்தகா. ஆனால் இப்பொழுது உனது தீய மார்க்கமானது இக்கணம் முடிவடையப் போகிறது. மகாதேவா, அந்தகன் முக்தி அடைந்து விட்டான். ஆகையினால் இப்பொழுது உஷானா முனிவருக்கும் முக்தி அளிக்கும் நேரம் வந்துவிட்டது. அந்தகனை அவனது இருளில் இருந்து முக்தி அளித்ததற்கு நன்றி மகாதேவா. கோடான கோடி நன்றிகள். அசுரகுரு அவர்களே, தாங்கள் உண்மையாகவே குருவின் தர்மத்தை நிலைநாட்டியுள்ளீர்கள். ஆகையால் இன்றிலிருந்து தாங்கள் சுக்ராச்சாரியார் என்று அழைக்கப்படுவீர்கள். 7 நாட்களில் மற்றும் நவ கிரகங்களில் ஒரு நாளும் ஒரு கிரகமும்
அப்பெயராலேயே இனி அழைக்கப் பெறும். இப்பிரபஞ்சமானது தங்களை என்றென்றும் நினைவில் கொண்டிருக்கும் ஆச்சாரியரே. தாங்கள் கூறியது சரிதான் தந்தையே. கைலாய குடும்பம் இதற்கு முன்பு இதை போன்ற ஒரு கடுமையான பயிற்சியை கண்டதில்லை. ஆனால் இப்பொழுது தாயாரின் பரீட்சை மட்டுமல்ல, நாம் அனைவரின் பரீட்சையும் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆம் விநாயகா, இறுதியாக அனைத்தும் நலமாகிவிட்டது.